2011 இருந்து இவங்களுடைய இந்த கார்டு தான் இருக்குதே ஒழிய டிஜிட்டல் கார்டு முறை இன்னும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. 2011 அதுல இருந்து நானும் பல முறை மனு கொடுத்துட்டேன். 5 கலெக்டர், வர்க்கீஸ் கலெக்டருக்கு முதல்ல இருந்த கலெக்டர் அது அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணத மனு. இந்த வரையிலும் எனக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு வழிமுறையே தெரியல. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது வந்துக்கிட்டு என்னுடைய பேர் வந்துக்கிட்டு என் மனைவியோட சேர்ந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த ரிஜெக்ட் பண்ணுற இதனால அங்கே நீக்கம் பண்ணி என்னுடைய பேரையும் இவங்க பேரையும் இணைச்சி இப்போ என்னுடைய தாயார் 80 வயசு மூதாட்டி இவங்களுக்கு உதவித்தொகை வாங்குறதுக்கு டிஜிட்டல் கார்டு கிடையாதுன்ட்டு தனிநபர்னு இது பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கல. இந்த உதவித்தொகைக்கு டிஜிட்டல் கார்டு வேணும். ஒரு மகளிர் உதவித்தொகை வாங்க முடியல, ஊனமுற்றோர் உதவித்தொகை வாங்க முடியல. இந்த இப்போ ரீசனா பொங்கல் போனஸ் 3000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த 3000 ரூபா இவங்களுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு இது ரீசன் மட்டும் வருது, என்ன 1200 ரூபா வருது முதியோர் உதவித்தொகைன்னு, அது மட்டும்தான் வருது. அந்த 1200 ரூபாய் வச்சு எங்களால் 2 பேர் ஜீவனாம்சம் பண்ண முடியுமா? கார்டு இல்லாதனால 35 கிலோ அரிசி வாங்குறதையும் இழந்துடுறோம். எப்படி உணவு நாங்கள் சாப்பிடுவோம் வருமானம் இல்லாமல்? இந்த அடிப்படையில் தான் நான் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு பல முறை 7 முறை இது வரை மனு கொடுத்துருக்கேன். இது கொடுத்துருக்கிறது 7வது முறை. ஆமாம், உடம்பு முடியாதவங்களும் வந்துக்கிட்டு இப்போ நான் ஒரு 4 கிலோமீட்டர் இதிலும் தள்ளியே கொண்டுட்டு வந்திருக்கேன் வண்டியில். ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு வர்றது கூட கையில் காசு கிடையாது. ஏன்னா இருக்கிற காசு ஆட்டோ அதுன்னு அனாவசிய செலவு பண்ணிட்டோம்னாக்க இவங்களுக்கு பச்சு பார்க்கறதுக்கு வேணும்ல. நாங்கள் வந்துட்டு காப்பி இதுக்கு ஜீனி ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா எல்லாம் குறைச்ச விலையில வாங்கலாம். எல்லாமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும்.